ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூட மிளகுத்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா மசாலாலாம் கருகாது. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் அளவுக்கு வச்சு நல்லா சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த வெந்த சிக்கன் வெந்த தண்ணியோடையே சேர்த்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஊற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இப்போ அதை மசாலாலாம் நல்லா சிக்கனோட ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நல்லா மூடி போட்டு சிக்கனை நல்லா ட்ரையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அந்த சிக்கன் நல்லா அப்சர்வ் பண்ணி ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை நல்லா ஒரு தடவை எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கமகமன்னு அந்த பெப்பர் ஸ்மெல்லுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.